இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 29 கல்லாமை திருடாமை. 282 குறள் எண். உள்ளத்தால் உள்ளலும் தீயே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர். குற்றங்களை தம் நெஞ்சால் கருதுதலும் பாவம் ஆதலால் பிறனொருவன் பொருளை அவன் அறியாம வகையில் வஞ்சித்து கொள்வோம் என்று கருதுவதே பாவம் என்கிறார். எந்த ஒரு செயலுக்கும் அடிப்படையாக இருப்பது எண்ணம்தான். அதுதான் எண்ணம் போல் வாழ்வு என்பார்கள். ஒரு எண்ணம் அவனிடம் திருட வேண்டும் என்று நினைத்தாலே அவன் கண்டிப்பாக திருடி ஆவான். அது செயலாக மாறும். அந்த எண்ணம் செயலாக மாறி திருடுவதற்கு கண்டிப்பாக முயற்சிப்பான். அதனால் அந்த திருடினான் என்றால் திருடினான் என்றால் அதுவே குற்றம். அதுவிட திருடுவதை விட அவன் எண்ணுவதே குற்றம் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஏன்னா அந்த எண்ணம் தான் செயலை தூண்டும் என்கிறார். அதனால் நீ திருடுவதை காட்டிலும் முதலில் நீ திருட வேண்டும் என்று உன் மனதில் எண்ணுவதே மிகப்பெரிய குற்றம் என்கிறார். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. திருட வேண்டும் என்பது மட்டுமல்ல, நீ திருட வேண்டும் என்று எண்ணுவதே குற்றம் என்கிறார். அப்போ அந்த எண்ணம் வரக்கூடாதுங்க. அந்த எண்ணம் தான் செயலாக வரும். அந்த எப்பவுமே எண்ணம் போல் வாழ்வோம் என்கிறார்கள். எண்ணம் போல் வாழ் அப்படின்னு சொல்கிறாங்களே. நம்ம வாழ்க்கை நம்ம எண்ணம் போல தாங்க இருக்கும். நம்ம நல்லவைகளை நினைத்தால் நிச்சயமாக நாம் நன்றாகவே இருப்போம். நாம் தீமைகளை நினைத்தால் நிச்சயமாக தீய வழியில் அழிந்தே விடுவோம். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாதுங்க. அதாவது மனிதன் உழைத்து வாழ வேண்டும். பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. சிரித்து வாழ வேண்டும். பிறர் சிரிப்பில் வாழக்கூடாது. கவிஞர் எழுதியிருக்காங்க, கண்ணதாசன் எழுதியிருக்காருங்க. எவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த பாடல் பாருங்கள். அதான் மனிதன் உழைக்க வேண்டுங்க. உழைத்து தான் வாழ வேண்டும். அதுதான் அவர் சொல்கிறார். திருடி வாழக்கூடாது. பிறர் பொருளை வஞ்சித்து வாழ்கிறது அதைபடி கூடுது. அதை நினைக்கவே கூடாதுன்னு சொல்கிறார் அவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நினைக்கவே கூடாது. மாணவ கண்மணிகளே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். நிச்சயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள். வாழ்க்கையில் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும், நீங்களும் பிறருக்கு உங்கள் திருக்குறளை பின்னாடி நீங்கள் மிகப்பெரிய மாவட்ட ஆட்சியாளராக இருந்தால் கூட ஒரு புத்தக திருவிழா வருது என்று வைத்துக்கொள்வோம். அந்த புத்தக திருவிழாவிலே நீங்கள் பேசும்போது திருக்குறளை பயன்படுத்தியே பேசுவீர்கள். திருக்குறள் பிறருக்கு உணர்த்துவீர்கள். அதனால் தினந்தோறும் ஒரு குறளை தினந்தோறும் பொருளோடு படியுங்கள். வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். உங்களுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். என் நண்பர்கள் பல பேர் சொல்கிறாங்க, நான் உங்கள் பேச்சை கேட்குறதே கிடையாதுங்க, நான் அப்படியே என் பேரண்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு. என் வயசுக்காரவங்களாம் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படி தாங்க. இப்போ எனக்கு பேரன் பேத்தியிருக்காங்கல்ல, எனக்கு பேரன் பேத்திருக்காங்க. அப்போ நான் பேத்திகிட்ட கொடுத்துருவோம், பேரண்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தயவுசெய்து நீங்களும் தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சு. பரமசிவம். நன்றி.